Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இது பாருங்க, மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தானே? ஜேவி ஜோசப் விஜயா? ஜனநாயகன் விஜயன்றாங்க, நீங்கள் ஜோசப் விஜயன்றீங்க. சரி, அதுக்கு ஏதாவது முடிவு வாங்க. ஜேவி அப்போ பார்த்தீங்கன்னா எம்வி ஜேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய். எவ்வளோ பெருசு சொல்லி முடியுதுல, தேர்தலும் முடிஞ்சிடும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, இவரெல்லாம் அழைச்சி பேசினார் இன்செக்ஷன். என்னங்க அறிக்கை எப்போங்க வந்துச்சு? கடைசியாக அவரது அறிக்கை எப்போங்க வந்துச்சு கேட்டால் உடனே அருண்ராஜ் பின்னாடி போய் பூந்துக்கிறது, இவங்க பின்னாடி பூந்துக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம், அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டாடலாம், ஓரணியில் திரளணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் இப்போது தாவேகா சார்பிலையும் மறுக்கப்பட்டுருச்சு. அதே போல் சீமானும் சொல்லிட்டாரு, நான் மக்களோட தான் கூட்டணி, நான் போய் எதுக்கு இப்போ போய் அவங்களோட கூட்டணி வைக்க போகிறேன்ட்டு ரெண்டு பேர்த்த கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சொன்னீங்க அதிமுகவோட கூட்டணி அதுக்கான முயற்சிகள், அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முன்னெடுக்கும் போதே இவங்க டிமாண்ட்ஸ் அதிகமானதுனால அந்த கூட்டணி முடிக்கப்பட்டதுன்னு. ஆனால் சேலத்தில் நடந்த கொள்கையளவு கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் குரான் மேலே சத்தியமாக பிஜேபி கூட கூட்டணி கிடையவே கிடையாது எந்த காலத்துலையும். அதே போல் அதிமுகவை பற்றி பேசும்போது அதிமுக தொண்டர்கள் என்றைக்கே தாவேகாவில் சேர்ந்துட்டாங்க கருத்தை முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் தனித்து போட்டி, அதில் அந்த முடிவில் உறுதியானதாக தகவல் வருது. சொல்லுங்கள் சார், தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிடுறதுக்கு தயாராகிட்டாங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் யார் பேசுகிறாங்கன்றது தான் கணக்கு. ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் பேசுறதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுக்கு விஜய் பேசணும், இல்லை பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசணும், இல்லை கட்சியுடைய அறிக்கையாக வரணும். நாங்கள் இந்த மாதிரி தானே, இவர்களுடைய செயற்குழு கூட்டம் தான் கடைசி அதிகாரப்பூர்வம். இது அதில் பேசுனது நாங்கள் பாஜக கூட கூட்டணி இல்லை, திமுக கூட கூட்டணி இல்லை, அதிமுக கூட இல்லைன்னு சொல்ல. சரி, இவர்கள் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து ஓடி இருந்தது. டெல்லியில் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நடுவில் கொஞ்சம் பேசி டிஎம்கே சைட்லாம் பேசி தனியாக நில்லுங்கன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதனால் அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. தனியாக போகிறதா, தனியாக நின்னால் நம்மளால் சமாளிக்க முடியுமா, இல்லை என்ன பண்ணலாம், நல்ல வாய்ப்பை விட்டுட்டோம், இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, அவ்வளோதான் அவருடைய ஒரே இது. நீ கூப்பிட்றப்போ வர்றேன். இந்த சினிமா ரிலீஸ் மாதிரி லாஸ்ட் ரிலீஸ் எப்போ? சிவானந்தா சாலை ஆர்ப்பாட்டம். அடுத்த ரிலீஸ் எப்போ? ஆகஸ்ட் 25 மதுரை மாநாடு. ஆமாம், இடையில் செகண்ட் ரிலீஸ் தான் இவங்கெல்லாம். இந்த வந்த படத்தை திருப்பி ஓட்டுவாங்களா, அது மாதிரி இவர்களெல்லாம் செகண்ட் ரிலீஸ்லாம் கணக்கு இல்லை. விஜய் என்ன சொல்கிறார், இப்போ காமராஜர் பற்றி அவதூறு வந்தால் காமராஜர் கொண்டிருந்தால் காங்கிரஸ் நிற்காவிட்டாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு போட்டார், பேசினார் ஆதவ அர்ஜுனா. நான் கூட போட்டேன், அப்போலாம் நான் கோமாவில் இருந்தீங்களான்னு கேட்டேன். உடனே ஒய் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு அதுக்கு தெரியலையா கண்ணுக்குன்னு. அருண்ராஜ்லாம் நமக்கு எதுக்கு? இல்லை சார், அவர் ஒரு பொதுச் செயலாளர் சார், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. நீங்கள் திமுகனா யார் சொல்லணும்? துரைமுருகன் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி. ஆமாம், அதே மாதிரி தானே பொதுச் செயலாளர். 3 பொதுச் துரைமுருகன் இடத்துல புஷியை தான் நான் வச்சுக்குவேன். நீங்கள் நடுவில் 10 பொதுச். அப்போ காங்கிரஸில் யார் பொதுச் செயலாளர்? நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் யார் சொன்னால் எடுத்துவீங்களா? நம்ம இவர் தலைவர் சொன்னால் எடுத்துக்குவீங்களா? திருச்சி வேலுசாமி பேசுறது காங்கிரஸ் கருத்தா? சொல்லுங்கள். தலைவர் சொன்னால் தான் செல்வ. அங்கே மட்டும் ஒரு இது, இங்கே ஒரு இதுவா? நீங்கள் இங்கே புஷி ஆனந்தோ அல்லது விஜயோ சொன்னால் தான் அதிகாரப்பூர்வது. மற்றபடி நீங்கள் 10 பொதுச்செயலாளர் வச்சுக்கிங்க. ப்ரொபகண்டா, வெளியில் வர்றதுக்கு, கதவு திறக்கிறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர், கதவு பூட்டி போகிறதுக்கு ஒரு, அப்படி கண்டதுக்கு நீங்கள் பொதுச்செயலாளர் வச்சுக்கிங்க. அதெல்லாம் கணக்கு இல்லை. என்னன்னா விஜய் சொல்கிறாரா, இப்போ கொள்கை தலைவர் சொல்கிறீங்க, காமராஜரை திட்டுறாங்க, நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணுமா வேணாமா? யாருமே பண்ணல. பேசினார மேடையில் கோபமாக, அவர் இதுலேயும் போய் பார்க்குறேன், அவரும் பண்ணல. அப்போ நீங்கள் பண்ணாமையே நீங்கள் பண்ணனா இவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்போ இவர்கள் தெளிவான முடிவை இதுவரையிலும் அதிமுக குறித்து எடுக்கவில்லை. அப்பப்போ தமிழ் வெற்றி கழகம் தெளிவான முடிவு எடுக்கல. சார், முதல்வர் வேட்பாளர் அவர் தானே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதன் பிறகும் நம்ம மாற்றிக்கலாம், தலைமையில் தான் கூட்டணி நாளைக்கே மாற்றிக்கலாம். என்ன கெட்டு போகுது? முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலைன்னாங்க, நீ மாற்றிக்கலையா? அண்ணாமலையே கீழே இறக்கி விட்டியா? ஸோ அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே அண்ணாமலையும் விஜயம் ஒன்றா வைங்க. நீ அண்ணாமலைக்கு என்ன ஃபேம் இருந்தது இளைஞர்கள் மத்தியில்? இது பாஜக தனித்து நிற்கும், இனி அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிலாம் சொன்னாங்களா? 2026 சிறுத்தைகள் ஆண்டு முதல்வர் விசிகா தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களா? எல்லாம் சொல்லிக்கிறது தான். இவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியா?
மாற்ற முன்னேற்ற அன்புமணி சொன்னாங்களா இல்லையா? 2016 அவர் தான் முதல்வர்னாங்களா? 2021 எங்கே இருந்தார்? அதே அந்த இதெல்லாம் வந்து விஜய்க்கும் பொருந்துன்றீங்களா? பொதுவாக அரசியல் கட்சி எல்லாமே இப்படி சொல்கிறது உண்டுங்க. அது மாறும், அவ்வளோதான். நீங்கள் வந்து 2024 ஆரம்பத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே நம்மளை போன்றவர்கள் சொன்னோம், நீங்கள் கட்சி வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றும் பயிற்சியே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, களத்திலே ஒன்றும் இல்லை, இளைஞர் கூட்டம் இருக்குது, அவர்களுக்கே பயிற்சி இல்லை, உங்களுக்கே பயிற்சி இல்லை, உங்களுக்கே கட்சி எப்படி நடத்தணும் என்ன நடத்தணும்னு தெரில. ஒரு மன்றத்தில் ஆர்கனைஸ்டாக இப்போ கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடத்துகிறாங்க, கூட்டம் கூடுது, கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அதானே மேட்ரு. எல்லாருமே நீங்கள் இப்போலாம் கூட்டம்லாம் மேட்டரே கிடையாதுங்க. முன்னதான் கூட்டம்னா அந்த கட்சிக்காரரே போய் மைக் செட்டுக்கார அதெல்லாம். இப்போலாம் ஒரு ஈவெண்ட் இதில் கொடுத்துட்டா பக்காவாக நடத்தி கொடுக்குறாங்க. கமலுக்கு ஒரு இது நடந்துச்சு, அப்புறம் முத பொதுக்கூட்டம் கிட்ட 40-60 LED வச்சாங்க பின்னாடி, பார்த்தீங்களா? வேறு யாரும் இது வரைக்கும் நான் பார்க்கல. பெரிய கூட்டங்களை வைப்பாங்க. கமலுக்கு முதல் பொதுக்கூட்டம் வச்சாங்க. கமல் என்ன பேசினார்? 8 நிமிஷம் பேசினார். இந்த 2.18 செகண்ட் பேசின மாதிரி அவர் பேசினார். தத்தப்பத்தன்ட்டு போயிட்டார். முடிஞ்சிச்சா? நீங்கள் கூட்டம் பிரம்மாண்ட போகிற கணக்கெலாம் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஜனங்கள்கிட்ட? விஜய்னா யார்? இன்னை வரைக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல் அதிகாரியில் விட மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு இது பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவேன். எங்கேயாவது நான் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லியிருக்காரா விஜய்? சொல்லுங்கள். இனிமேல் வேணால் இப்போ நான் பேசுறதெல்லாம் கேட்டு கூட சொல்லலாம். ஏன்னா உட்கட்டப்புன்னு சொல்லி உட்கட்டப்புன்னு என்ன அவங்க பேசுகிறாங்க. தலைவர் அங்கேருந்து கூட்டு வரமே, அதான் பெரிய உட்கட்டம். அதை தாண்டி திமுக ஆட்சியில் என்னென்னலாம் அவலங்கள் அதை சுட்டி காட்டுறாங்கல்ல. நீ முதலமைச்சர் தானேங்க, வருங்கால முதலமைச்சர். அது தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஏங்க இப்போ நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, என்ன படிக்கிற தம்பி? நான் +2 படிக்கிறேன் சார். எப்படி இந்த எண்ணமே இல்லாமல் இவர்கள் சொல்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் அதுன்னு. விஜய் பேச்சில் எங்கேயாவது நம்பிக்கையாக நான் முதலமைச்சர் ஆனாலும் இதை செய்வேன், அது பேசுகிறவங்களோட பேச வேணான்றார். பேசாதீங்க வேணாம். வாழும் காமராஜர்னு சொன்னால் கிண்டல் அடிக்கிறாங்க, உடனே வாழும் காமராஜர்லாம் சொல்லாதீங்கன்றார். அந்த தன்னம்பிக்கையே என்னை கேட்டால் அவருக்கு இல்லை. இப்போ மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் விஜய். அது பாருங்க, நீங்கள் பூமர்னு சொல்லுவாங்கல்ல, பூமர்னு யாரை சொல்லுவாங்க சொல்லுங்கள்? அவுடேட்டடாக பேசிடுறது, பழைய இதை வந்து அவுடேட்டட் எடுத்து பேசிட்டு ஓரளவு கரெக்டாக வந்துட்டீங்க. ஆனால் ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா பூமர்னா வயசானவங்கள தான் பூமர்னு சொல்லுவாங்க. அவுடேட்டடாக இருக்கிற விஷயங்களை அப்டேட் ஆகாமல் இருப்பவர்கள் பூமர்கள்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டா போயிடுச்சு. இன்னும் நம்மளால் ஃபேஸ்புக்கில் கொம்பு சுற்றினுக்கிறான், பக்கமாக எழுதினுக்கிறான், பார்க்குறீங்களா? இதெல்லாம் கிட்டத்தட்ட பூமர் சிந்தனைன்னு சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது. வயதானவர்கள் பழைய கட்சி இவர்கள் பார்வையில் பார்த்தா வயதானவர்கள் கட்சி ஒன்று இல்லை. அவங்களுடைய பிரச்சாரத்துடைய மெயின் அந்த இது பார்த்திங்கன்னா எழுச்சி பயணம், மக்களை மீட்க எழுச்சி பயணம், ஓரணியில் திணைவும் ஒன்றிணைவும் வா உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி கேட்சிங்காக நேற்று ஆரம்பித்த இவர் ராமதாஸ் கூட, இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட இப்போ ஒன்று போக போகிறாரு கேட்சிங்காக. ஆனால் இது பாருங்கள், மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தானே, ஜோசப் விஜயா? ஜனநாயகன் விஜய்ன்றாங்க, நீங்கள் ஜோசப் விஜய்ன்றீங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வாங்க. ஜேவி அப்போ பார்த்தீங்கன்னா எம்வி ஜேவி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய். எவ்வளோ பெருசு சொல்லி முடியுதுல, தேர்தலும் முடிஞ்சிடும். தெரியுதா இவங்கள்ட்ட அந்த ஒரு கிறிஸ்பு, ஒரு கேட்சிங்கான விஷயம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறீங்களா? வேறு எங்கே எல்லாம் சுற்றி போனால் அங்கே தான் போய் முடியும். யார்கிட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க? யார்கிட்ட துட்டு கொடுத்துருக்கீங்க? யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க? அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணணும்ல. சார் இதை கையில் எடுக்கணும் சார் இதுக்கு அறிக்கை விடுங்க சார் இது அது பண்ணணும் சார் இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் சார் இந்த விஷயத்தை டக்குன்னு தொடுங்க சார் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி போராட்டம் நடக்குது சார், உடனே அறிக்கை விடுங்க. உங்கள் மகளிர் உரிமை தொகை ஏமாற்று, இன்னைக்கு கூட மக்கள் போராடுறாங்க சார், அடிங்க சார். அப்போ திடீர்னு வந்து எல்லாருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏற்கனவே நீங்கள் பிரித்து விட்டீங்களே, அப்போ அவங்களாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தானே, அவர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அந்த மொத்தமாக அந்த தொகையை கொடுக்குறீங்களா? இப்படிலாம் ஒன்று அறிக்கை விடுங்க சார், இதெல்லாம் நெருக்கடி உண்டாக்கும். இதுதானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை. இது எதுவுமே செய்யாமல் படம் எப்போப்பா ரிலீஸு? அது அடுத்த ரிலீஸு ஆகஸ்ட் 25, அடுத்து செப்டம்பரில் தலைவரம் வர்றான் அப்படின்வாங்க. பெரியார் பிறந்தநாள்லேருந்து அண்ணா பிறந்தநாள் மாற்றிட்டாங்க, கொள்கை தலைவர் விட்டாங்க, திராவிட தலைவரை கையில் எடுத்துக்கிட்டாங்க அண்ணா பிறந்த நாளில் இருந்து அப்படின்னு. அப்போ பார்த்தா நீங்கள் பேசுகிறதே ஒரு சப்ஜெக்ட் வர்றீங்க பேசுகிறீங்க, அந்த சப்ஜெக்டை தாண்டி நீங்கள் உங்கள்கிட்ட ஜனங்க எதிர்பார்ப்பாங்க. தமிழக பிரச்சனைகள் பல இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார் அப்படின்னு. நீங்கள் இந்த பிரச்சனையே நீங்கள் 2 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறீங்க. அப்போ செப்டம்பரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பேசுவீங்க? என்ன பயிற்சி இருக்குது உங்கள்கிட்ட? அந்த பிரச்சனை இருக்குல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 25 பார்
விக்ரவாண்டியில் பேசுன மாதிரி பேசுவார் அப்படின்னு பேசினா நல்லது தான். அது விக்கிரவாண்டி மாநாட்டை மிஞ்சிற அளவுக்கு இந்த மாநாடு இருக்கும். அதே போல் இது வந்து விஜயோட நேரடி கண்காணிப்பில் கண்டிப்பாக இது எல்லாம் இந்த லக்னப்பாண்டிகள் உருட்டுறதுங்க. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நான் அந்த சேனலு பத்திரிகைகள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். உட்காந்து எழுதும் போது எழுதுறது விஜய் இதை நேரடியாக அவரே கண்காணிக்கிறார். என்ன கண்காணிக்கிறாரு? என்னங்க கண்காணிக்கிறாரு? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணுறாரு? அப்போல்லாம் அட்மிட் இல்லை, நேற்றுன்னா வந்துச்சு, நேற்று விஷுவல் வந்துச்சா? உட்காந்து லுங்கி சட்டை கட்டிக்கின்னு துண்டை போட்டுக்கின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு அவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்களா இல்லையோ, ஒர்க் பண்ணுறாரா இல்லையா, தன்னை வெளி காமிச்சிக்கிறாரா? முதல்வர் இயங்கிக்கிட்டே இருக்கார், முதல்வர் நல்லா இருக்கார், பண்ணுறாரா இல்லையா? இங்கே எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டம் முடிவடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா எழுச்சியாக போனோம்னா அவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறார். என்னென்னு கேட்டால் மழை அடுத்து தொற்குறிக்கிட போதுங்க, அதனால் இப்போவே நான் முடிக்கிறேன். 37 தொகுதி முடிச்சிட்டார். நீங்கள் யார்? முதலமைச்சர், வருங்காலத்தில் முதலமைச்சராக வரப்போகிறவர். அப்படி தானே நம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? இப்போ அதான் சொன்னீங்க, அவதார் 2 நடிக்கிறாரு, அவதார் 2 நடிக்கிறாரு, அதனால் அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அவதார் 2 முடிஞ்சிச்சு இல்லை, எல்லா வேலையும் ஒரு வேலைலாம் முடிஞ்சிச்சு இல்லை. இதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து என்னங்க பண்ணுறாரு சொல்லுங்கள்? இப்படி ஒரு இருக்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு தலைவராக இருக்கிறவரை இப்படி இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதுக்காக அவர் வந்து பேக் எண்ட்ல எந்த வேலையும் பார்க்காம என்ன பேக் எண்ட் வேலை? என்ன பேக் எண்ட் வேலை? எதுக்குங்க பேக் எண்ட் வேலை? சார் பூத் கமிட்டி மூவர்கள் மாநாடு வந்து பூத் கமிட்டியை வந்து பலப்படுத்துற மாதிரி இங்கிருந்து அது சம்பந்தமாக புசி ஆனந்தி அழைத்து பேசினார். அப்புறம் மாவட்ட செயலர்கள் வந்து மாவட்ட செயலாளர் சுற்றணிக்கு அனுப்பும் விதமாக புசி ஆனந்தி அழைத்து பேசினார். அப்புறம் வேற மாநாட்டு வேலைகள் இருக்கும். மாநாட்டு வேலைகள் சம்பந்தமாக புசி ஆனந்தி அழைத்து ஜான் ஆரோக்கியம் அழைத்து பேசினார். வேற அதாவது பொது வழியில் தோன்றா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இவரெல்லாம் அழைச்சி பேசினார். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்க? அறிக்கை எப்போங்க வந்துச்சு? கடைசியாக அவரது அறிக்கை எப்போங்க வந்துச்சு? கேட்டால் உடனே அருண்ராஜ் பின்னாடி போய் பூந்துக்கிறது, இவங்க பின்னாடி பூந்துக்கிறது. அவங்க வேலையும் பார்க்கணுங்க. தலைவராக அவர் வேலையை பார்க்கணும். இப்போ எடப்பாடி வந்து எஸ்பி வேலுமணி என்ன அறிக்கை கொடுத்தாரா பார்க்கலையா? சிவி சண்முகம் பேசினார் பார்க்கலையா? செல்லூராஜ் பேசினார் பார்க்கலையா? திண்டுக்கல் சீனிவாசன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதா? அவரும் தலைவர்ன்றதில் அவரை மையப்படுத்தி தான் அரசியல் இயங்கும். முதலாளித்துவ அரசியல் தலைவர்களை மையப்படுத்தி தான் இயங்கும். அப்போ தலைவர்கள் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய கருத்து, அவருடைய பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னும் ஏடிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இவர் யாருங்க முதலமைச்சர், அதிமுக தான் முதலமைச்சர், போகிறா எடப்பாடிக்கு பேரை சொல்ல போடுறா அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். கூட்டணி கட்சிகளை என்ன அப்படி இருக்கீங்க, கேவலமாக நடத்துகிறாங்க. எங்கள் கட்சியெலாம் வந்தால் சிவப்பு கம்பளம் விரிச்சு அவர் உடனே விசிகாவையும் சிபிஎம்ஐயும் கூப்பிட்டாருன்னு உருட்டுறது. அப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு போய் எஸ்பி வேலுமணி பதில் சொல்ல முடியுமா? சம்மந்தப்பட்டவர் தான் பதில் சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு டிவியாக போய் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்களா? இருங்க, நான் சொல்கிறேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர், நீங்கள் டிவியாக அந்த பிரயாணத்தின் நடுவில் பேட்டி கொடுக்குறாரா இல்லையா? எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குங்க கொடுக்கணும்? அவர் வாட்டில் தான் பேசிட்டார். அவர் தான் பேசிட்டார்ல, எல்லா பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு, எடுத்து போடுறாங்க, அதோட போக வேண்டியதானே. ஏன் பேட்டி கொடுக்குறாரு? இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சாரம் இருக்குங்க. நீங்கள் யார், உங்கள் எண்ணம் என்ன, தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்டஃப்பான ஆள், ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இது ஜனங்க தெரிஞ்சுக்கணும். போய் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க? சார், இவ்வளோ புகார்களை வந்து இல்லை இவ்வளோ விமர்சனங்களை வந்து ஒரு கட்சி மேலே வைக்கிறீங்க. ஆனால் கட்சி மேலே இல்லை, கட்சி தலைவர் மேலே மேலே வைக்கிறீங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குல்ல அவருக்குன்ட்டு. நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாவில், ட்விட்டரில் இருக்கிறது வந்து ஒரு பார்ட்டு, அதுவே முழுதுமாக கிடையாது. அதுக்கு விஜய் சொல்லணும், வந்து விஜய் பேசணும். பேசுவார் சார். நீங்கள் வந்து ஏன் வந்து இது வரைக்கும் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? அவர் பேசுவார்னு தேர்தல் முடிஞ்சிட போகுதுங்க. ஏவா பேசுவார் பாருங்க. என்ன சொன்னீங்க? மார்ச்சில், ஏப்ரல், மே, ஜூன் 22 இல்லை இவ்வளோ பண்ணியும் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக தானே இருக்காரு. இது அவர் பண்ணாருன்னா யாருங்க பேசு பொருளா இல்லை? ஒருத்தன் இந்த இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்றான் தெரியுமா, உங்கன்றானே, அவங்க கூட பேசு பொருளாக தான் இருக்கான். அந்த காலங்க இது அந்த காலம். ஸ்கூல் சுரேஷ் கூட பேசு பொருளாக இருக்காரு. நேற்று போயிட்டு இது உடச்சி போடுறாரு. எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் அரசியல்ன்றது வேறன்றேன். இப்போ ரஜினி வராருன்னாங்க. நாங்கள் அப்போ கூட சொன்னோம், அந்த பீரியட்லேயே. நான் ரஜினி ரசிகர், நம்ம நண்பர் எல்லாம் ரஜினி ரசிகர்கள். பெரிய சண்டையாச்சு, பல பேர் கோச்சின்னு போயிட்டாங்க. என்னன்னா, ஏங்க அவர் நடிப்பில் பெரிய ஆளுங்க, அவர் டாப் ஸ்டாருங்க. ஆனால் அரசியலில் அவர் ஒன்றும் கிடையாது. இத்தனையும் ரஜினி மைக் கொடுத்து 1/2 மணி நேரம் பேசுவார், சிரிக்க பேசுவார். ரொம்ப டெப்த்தான ஆள். ரஜினிக்கு வந்து தெரியாத அரசியல் தலைவர்களே கிடையாது. ஒரு இது சொல்லுவாங்க, ரஜினி நீங்கள் ஃபோன் போட்டால்
இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி மாநில முதல்வர்கள் ஃபோன் எடுப்பாங்கன்னு. இவ்வளோ பெரிய ஆள். ஆனால் நம்ம என்ன சொன்னோன்னா, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அது பட்டி தொட்டி வரைக்கும் அது போய் கட்சியாக வியாபித்து அது ஓட்டாக மாறணும், பிரச்சாரம் மாறணும். ரஜினியே அதுக்கு முடியாது. இன்னொன்று, ரஜினியுடைய மைண்டுக்கு அவரால் அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது. இதெல்லாம் எங்களுடைய வாதமாக இருந்தது. நடந்ததா இல்லையா? அதே தான் நான் இதுவும் சொல்கிறேன். உங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், விஜய் நடிக்கிறாரு. சரி, விஜயை தொடவே இல்லை. சரிங்க, அவர் நடிக்கிறாருங்க, விடுங்க, அவதார் 2 முடிச்சுட்டு வரட்டும். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டோம். அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணல. சரிங்க, கட்சியை விரிவுபடுத்துகிற வேலை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னை வரைக்கும் நான் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பெரிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய இளைஞர்கள் உள்ள கட்சி, அப்படி தானே? ஆமாம் சார். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக. விஜய் கட்சிக்கு இளைஞர் அணி இருக்கா? சொல்லுங்கள் சார், இளைஞர் அணி இருக்கா? இளைஞர் அணியுடைய மாநில தலைவர் யார்? தாவேகால மாநில பொதுச் செயலாளர் யார்? தெரியுதா? இதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். பெண்கள் அதிகம் இருக்கிற கட்சி சார். மகளிர் அணி இருக்கா? ஏன் இது வரைக்கும் நியமிக்க முடியல சார்? இப்போ தான் சார் கட்சி ஆரம்பித்தாங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க சார். ஆமாம், இதோ ஒரு 20 வருஷம் பொறுத்து நியமிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமையோ கணிசமான ஒரு ஓட்% வாங்குறாங்கன்னு அது அப்போ என்ன சார் சொல்லு? அது நீங்கள் பொதுவாக சினிமா கவர்ச்சி ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பார்ட்டு. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தனித்து தான் களம் காணுவார். 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நியமித்து ஆட்சியை பிடிக்கிறமோ இல்லையோ, நம்ம கணிசமான தனித்து நின்று நம்மளுக்கு இவ்வளோ ஓட்% இருக்குது, விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஓட்% இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணிட்டாவே ஒரு நம்ம செல்வாக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நடிக்க போயிட வேண்டியதான். அது ப்ரூவ் பண்ணிட்டு நடிக்க போயிட வேண்டியதான். இது சொல்கிறத பார்த்தா இப்போ அதிமுகவோட கூட்டணி போய் சேர்ந்தா மட்டும்தான் விஜயால் இங்கே அப்படி சொல்லுங்க. நான் அந்த மாதிரிலாம் சொல்ல. நான் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் விஜயை பேட்டி காண முடியுமா? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேட்டி எடுக்கிறாங்க, ஸ்டாலினே எடுக்கிறாங்க, பிரதமரே எடுக்கிறாங்க. விஜயே பேட்டி எடுக்க முடியுமா? தனியாக ஒரு 1/2 மணி நேரம் விஜய் பேட்டி கொடுப்பாரா? கண்டிப்பாக வருங்காலங்களில் கொடுக்கலாம்ல சார். சினிமாவுக்கு உட்காந்து கொடுத்துருக்காரு. 2 வருஷம் ஆச்சு. சினிமாவுக்கு உட்காந்து கொடுத்துருக்காரு. 2 வருஷம் சினிமா வேறங்க. இல்லை, கண்டிப்பாக அதுக்கான காலமும் வரும்ல சார். அதை சந்திக்கல, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை சந்திக்காமல் விஜய் தேர்தல் சந்திக்க முடியுமா? டிடிவி கட்சி ஆரம்பிச்சார்ல, எத்தனை பேட்டி கொடுத்தாரு? வளைச்சு பேட்டி கொடுத்தாரு. இது ஏன் சார் மற்ற தலைவர்கள் கூட விஜயை கம்பேர் பண்ணி அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, நீங்கள் தான் இப்படி இருக்கீங்க, இப்படி போனால் நீங்கள் கார் வாங்குறீங்க, ரோட்டில் கார் வாங்கி ஓட்டுறீங்க. என்னங்க ஒரு கார் வாங்கி ஓட்ட மாட்டீங்களா, ஓரம் கட்டி நிறுத்திட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் அவர் கார் ஓட்டுறாரு, இவர் கார் ஓட்டுறாரு, அவர் டிராஃபிக்கில் கரெக்டாக சார், அவர் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து கரெக்டாக ஓட்டுவாரு. அதான் ரேஸுங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருங்க அளவுக்கு இது ரேஸு. எல்லா காரும் கிளம்பணுன்னு ஒரு வாரம் கட்டி தூங்கி நிற்கிறாரு. என்னன்னு கேட்டால், ஏங்க அவர் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பாருன்னா ரேஸ் முடிஞ்சிடும். எல்லா லேப்ஸும் முடிஞ்சால் நின்றுவான். அப்புறம் நீங்கள் அவன் லாஸ்ட் லேப் வருது இல்லை, அவன் சூப்பர் காராக இருந்தால் எடுத்தோன்னே அதுதான் சொல்ல வரேன். லாஸ்ட் லேப்புக்கு வந்தோன்னா அவன் முடிக்கிற நேரத்தில் இவர் முடிச்சுட்டு நான் தான் ஃபஸ்ட்டுன்னா சிரிப்பாங்க. அது சூப்பர் காராக இருந்தாலும் 18 லேப்புனா 18 லேப்பும் ஓடி ஆகணும். தூங்கிட்டு 18வது லேப்பு எல்லாரும் வரும்போது கூட சேர்ந்து முன்னாடி நிற்கிறது கிடையாது. அதைத்தான் சொல்கிறேன். பயிற்சி, நடைமுறை, எல்லாத்துக்கும் நடைமுறை இருக்குல்ல. சரி, இப்பேற்பட்ட கட்சி, இப்பேற்பட்ட தலைவருக்கு கொண்ட ஒரு கட்சி நீங்கள் உங்கள் வானிலை சொன்னால், ஏன் உங்களுக்கு அதில் தான் மறுப்பு இருக்கா? ஓரணியில் திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எடப்பாடி அவருக்கு கூப்பிட்டுட்டே இருக்காரு? எடப்பாடி கூப்பிட்றது கவனிச்சிங்களா? திமுக வீழ்த்த ஒத்த கருத்துள்ள கட்சி வாங்கன்னு. அது அவங்களுக்கு லாபம். வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், அவங்களுக்கு லாபம். வராட்டினாலும் பிரச்சனை இல்லை. அதுதான் அவர் பிரம்மாண்ட கட்சி வருது வாங்கன்னு கூப்பிட்றாரு. இன்னொன்று, கல் எறிஞ்சு குழப்பத்தில் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய வேலை. எதையாவது பேசி எதையாவது ஒரு இதை போட்டு கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே தான் இந்த வசூல் ராஜா MBBSல இருக்கிற மாதிரி இப்படி கேட்குறாப்லையா? கண்டிப்பாக பொறுத்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.